நாங்கள் கிறிஸ்டின் ஜெயந்திக்காக முறுக்கு செய்ய போகிறோங்க. 1 கிலோ மாவு வச்சுன்னு வந்துருக்குறோம். இதை ஜெலிச்சுட்டு செய்கிறோங்க. செய்கிற முறைய பாருங்க. இதில் நிறைய திப்பி வரும். இப்படிதான் செய்யணும். பாருங்க, இதுல நிறைய திப்பி வருது. ஜெலிச்சுதான் செய்யணும் முறுக்கு, இல்லைன்னா முறுக்கு வெடிக்கும். எவ்வளவு குறைப்பா வருது பாருங்க. ஜெலிச்சுதான் செய்யணும். இவ்வளவு வருது. இது இன்னும் ஜெலிக்கணும். ஜெலிச்சுட்டே செய்யுங்க. ஜெலிச்சுட்டு செய்யும் முறைய பார்க்கலாம். பாருங்க, 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 3/4 கிலோ உளுந்து வேக வச்சு மிக்சியில் அடிச்சு போடணும். அதுல 50 கிராம் பச்சை பயிர் டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, நல்ல ருசியா இருக்கும். இதை நம்ம மிக்சியில போட்டு 3 விசில் விட போறோம். போட்டு மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாவு போடுறோம். பாருங்க, கழுவிட்டாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டாங்க. ஊற்றி வைக்க போறோம். வச்சு 3 விசில் விட்ட பிறகு எடுத்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். விசில் போடுறோங்க. 3 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போடலாம். உளுத்தம்பருப்பு 3 விசில் வந்துருச்சு, வேக வச்சிட்டோம். இது ஆறின பிறகு மிக்சியில போட்டு மாவுல போறத காட்டும். திறந்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் பேன் காத்துல வச்சு மிக்சியில போட்டு அடிச்சு நம்ம இதோட ஊற்ற வேண்டியதுதான். அரிசி மாவுல உளுத்தம்பருப்புங்க மிக்சியில போட்டு எத்தணும் வேக வச்சு உளுந்து 50 பச்சை பருப்பு 3/4 கிலோ உளுந்து 1 கிலோ அரிசிக்கு சூப்பரான டேஸ்டா இருக்கும். ஆயிரத்துக்கா கஞ்சி. அது தேவையான பொருள். வெண்ணெய் 50 வெண்ணெய் நல்லா காசி கொஞ்சம் எடுத்துன்னு வரணும். 50 வெண்ணெய். தேன் குடல் முருகு கொஞ்சம் பச்சை பருப்பு போட்டீங்கன்னா சுவையா கலரா இருக்கும். கொஞ்சம் பார்க்கறது அட்டாச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட சீரகம் போட்டுக்கோங்க. வானா உங்களுக்கு அது உங்களுக்கு இருக்கும். பெருங்காயம் தண்ணி தேவையான அளவு பெருங்காயம். நாங்கள் கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் கட்டி பெருங்காயம் ஊற வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி சுத்தமா கட்டி பெருங்காயம். தேவையான அளவு உப்பு போடுறோம். 1 கிலோக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நல்லா எசி ரைஸ் போட்டு நல்லா பிசைஞ்சு மாவு வைக்கணுங்க. நம்ம முறுக்கு மாவு பாருங்க, உளுந்து எப்படி இருக்குது, வெண்ணெய் மாதிரி இருக்கு பாருங்க. சூப்பரா வெண்ணெய் மாதிரி இருக்கு. இந்த முறுக்கு சேர்ந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இன்னும் ஒரு 2 சாப்பிடலாமான்னு இருக்கும். கைவிடாம நல்லா திரண்டு வரட்டாங்க. மாவு எல்லாமும் அது சேரணும். வெண்ணெய், சீரகம், பெருங்காயம் தண்ணி, உப்பு எல்லா மாவுலையும் நல்லா சேரணும். கைவிடாம பேசுங்க. இது சேர்ந்து வச்சுட்டா 15 நாளைக்கு கூட நல்லா இருக்கும். பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்தா நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்தோடனே கேட்கும், அம்மா என்ன இருக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம ஒரு 2 எடுத்து தரலாம் குழந்தைங்க. எல்லா மாவு பேசியாருங்க, புளிச்சிடும். கொஞ்சம் சுட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி மாவு பேசிங்களா. இதான் பதம். இப்படிதான் இருக்கணும் மாவு. இந்த மாதிரி இருந்தா நம்ம புளியறதுக்கு வாட்டமா வரும். அதை எடுத்து இந்த பேட்சல்ல கொஞ்சம் எண்ணெய் தடவினேன், ஒட்டாம இருக்கும். அதுதான் அடியில மாவு வேஸ்ட் ஆகாம ஒட்டாம இருக்கும். அவ்வளவுதான். மாவு பாதி மாவு பெருசு வைப்போம். இன்னும் மாவு அப்புறமா பெருசு சொல்லலாம்.
வாங்க பத்த வச்சாச்சுங்க. கடாய் காயுது, எண்ணெய ஊத்திப்போம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி முதல் பிள்ளையார பிடிச்சி வச்சு பிள்ளையார நினைச்சு நல்லா வரணும்ப்பா. அவருக்கு பிள்ளையாரப்பா கணபதியே. இந்த அச்சில போட்டீங்கன்னா முறுக்கு நல்லா வரும். அப்படியே சுயண்டுன்னு கை வலிக்காது முறுக்கு. தேவையான கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்புறமா கொஞ்சம். இப்ப நாங்க புளிய போறோம் பாருங்க. நல்லா புழிஞ்சிட்டோம். இப்ப இதை வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 2 தட்டு வச்சுக்கிறேன் பாருங்க. கிருஷ்ண ஜெயந்தி முறுக்குங்க, சூப்பரான முறுக்கு. சாப்பிட்டு பாரு. எண்ணெய் காஞ்சிதான் மேல வரும். அப்ப நீங்க மேல வந்துருச்சுப்பா, இதை எடுத்து இதை அப்படியே போட்டு கொஞ்சம் மீடியமா வச்சுட்டாங்க. அப்பதான் உங்களுக்கு வாட்டமா வரும். இதுதான் கரெக்டான பக்குவம்ப்பா. இந்த மாதிரி தட்டுல புழிஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு எடுத்து போறது வாட்டமா இருக்கும். இதெல்லாம் பலகாரம் செய்யறதுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும். இந்த தட்டு இப்படி இருக்குங்களா, இதை இப்படி பிடிச்சிட்டு இப்படி போட்டுக்கோங்க. நல்லா சூப்பரா ஒரு 4 ஆளா போட்டுக்கோங்க. நல்லா சிம்ம கொஞ்சம் மீடியமா வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாம வைக்காதுங்க. கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் இப்போதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். முறுக்குல இருந்து எல்லாம் ஒன்னொன்னா செய்வோம் பாருங்க வீடியோவை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முறுக்கு காட்டுறோம். நல்லா சுவையான முறுக்கு, நல்லா எவ்வளவு அழகா இருப்பாங்க. நல்லா செவந்து பச்சை பருப்பு எது போனா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ருசியா இருக்கும். நம்மளுக்கு ஒரே மாதிரி முறுக்கு சேர்ந்தோமா அது இதுவா இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம், பச்சை பருப்பு போட்டு நல்லா இருக்கும். நாங்க சேர்ந்து இருக்கிறோம் ஏற்கனவே. வீடியோவை ஃபுல்லா பாருங்க, பார்த்து எப்படி செய்யணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பாருங்க முறுக்கு நாங்க எடுக்கிறோம். நல்லா செவந்து போச்சுங்க முறுக்கு. இந்த கலர்ல எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். பாருங்க கலர் அவ்வளவு அட்டகாசமான ஒரு கலர் பாருங்க. இந்த செய்திட்டு காட்டுறேங்க. நீங்க பெருசா கூட புரிஞ்சுக்கலாம், அது உங்களுக்கு சின்னதாகவும் போட்டுக்கலாம். நல்லா சிவந்து வருதுங்க. இந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஹலோ, முறுக்கு பாருங்க, கிருஷ்ண ஜெயந்தி முறுக்கு நல்லா இருக்கு பாருங்க. கலர் சூப்பரான கலரு. இந்த பாருங்க நல்லா பொறுப்பான முறுக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இப்படியே பொறுன்னு முறுக்கு நல்லா நல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பட்டனை தட்டவும் ஆதரவு கொடுங்க.